ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நேற்று ஈவினிங் இந்த புறா பறத்தல, அதனால் டைம் இல்லாதனால பறத்த முடியலை. அதனால் இன்னைக்கு காலையில் நம்ம பறத்த போகிறோம். வாங்க பறத்து எத்தனை மணிக்கு ஒரு பறக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டட்டு மேலே வந்துட்டோம். புறா பரவாயில்லை, ஓரளவு ஹைட்டில் வந்து பறக்குது. இதாக போய்ட்டுருக்கு பாருங்க. நான் ஜூம் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். வெயிலும் பயங்கரமாக இருக்குது. நல்ல ஹைட்டில் யாரும் பறக்குது. நம்ம நார்மலாக பறக்குதோட நல்ல ஹைட்டில் அவன் பறந்துட்டுருக்கு. இந்தளவு ஹைட்டில் எல்லாம் நம்ம பேர்டு போனதில்லை. ஆனால் இன்னைக்கு என்ன 3 பேர்டு நல்லா பறந்துட்டுருக்கு. நான் பார்த்தா தெரியும், நான் ஜூம் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். இன்னொரு பேடாக காணலை, நான் பறக்குது. 3 பறந்துருச்சு. பறத்து ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். 5-10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஹைட்டில் தான் பறந்துட்டுருக்கு. இந்த போயிட்டுருக்கு, உங்களை பார்த்தாலே தெரியும் பறக்கிறது. நான் ஜூம் பண்ணி தான் வச்சுருக்கேன் மேக்ஸிமம். ஒரு பேர்டு மட்டும் தான் தனியாக பறந்துட்டுருக்கு. ஆனால் இந்தளவு ஹைட்டில் நம்ம பேர்டு பறத்ததில்லை. வெயில் வேறு இருக்கிறதுனால கிளியராக தெரியவும் செய்யலை பேர்டை கணிக்குதுன்னு சொல்லி. காலையிலே பறத்துருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம வீடியோ எடுக்கிறதுனால கோயிலில் பூசை நடந்துகிட்டு இருந்தது, சர்ச்சில் ப்ரேயர் நடந்துகிட்டு இருந்ததுனால நமக்கு அதை எடுக்க முடியலை. ஏன்னா வாய்ஸு இடையில இதாகும். அந்த ரெண்டு தான் 8 மணி பறத்த விட்டுருக்கோம். ஒரு பேர்டு மட்டும் தனியாக பறக்குது, 2 பேர்டு அங்கே பறந்துட்டுருக்கு. போகுது பாருங்கள் ஒரு பேர்டு. நம்ம ஃபுல்லாக ஜூம் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆனால் நார்மலாக ஓரளவு ஹைட்டில் பறந்துட்டுருக்கு. ஒரு பேர்டு போகுது. இது யாரும் தாந்துருச்சு. இந்த பேர்டு கரெக்டாக நம்ம லாட்டில் இறங்கும்னு நினைக்கிறேன். இதாக வருது பாருங்கள், நம்ம தட்டில் இறங்கிடுச்சு. தட்டில் இறங்க வந்தது, நான் விரட்டினால இறங்கி போகுது. அந்த தட்டில் இறங்க வந்து அதை விரட்டி விட்டோம். அது திரும்ப என்ன பறந்து போகுது. 2 பேடை காணலை, ஒரு பேடு தானே பறந்துட்டுருக்கு. வீடை சுற்றி நான் பறந்துட்டுருக்கு.
போகுது. வீட்டு பக்கத்தில் இறங்கிட்டு தான் லாஃப்டில் வந்து இறங்குச்சு. ரெண்டு பேடை காணல, எங்கே போச்சுன்னு தெரியல. சந்தா பறந்துட்டு இருக்கு பாருங்க. நல்ல ஹைட்டில் அடக்குனா நல்ல ஹைட்டில் அடகு. எனக்கே ஆச்சரியம் போல இருக்கு, இப்படி பறக்குமா? நல்லா கிடக்கு பாருங்க, இதோ போயிட்டுருக்கு. தெரியுதா? நம்ம வீட்டு மேலே தான் பறந்துட்டு இருக்கு. அது ஒரு தடவை பார்க்குறோம், அடுத்த தடவை பார்க்கும்போது காணல, எங்கே போகுது. ஹைட்டில் தான் கிடக்கு. கரெக்டாக அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து போகுது நம்ம கூட்டு மேலே, வீட்டு மேலே. திடீர்னு பார்க்குது, அடுத்த திடீர்னு பார்க்கும்போது காணலை. அப்படி பறந்துட்டுருக்கு. பரவாயில்லை, பறவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் பறந்துட்டுருக்கு. ஆனால் இவ்வளோ ஹைட்டில் நம்மகிட்ட எந்த பேர்டு பறந்ததில்லை. இந்த பேர்டு பறந்துட்டுருக்கு. ஒரு சைடு சூரிய ஒளி இருக்கா நிறைய கிளியராக பார்க்க முடியல, ஆனால் பறந்துட்டு தான் இருக்குது. அது வரையும் ஹாப்பியாக இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ நேரம் பறக்குதுன்னு சொல்லி. நல்ல ஹைட்டில் நடக்குனா நல்ல ஹைட்டில் நடக்கும். ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்த தடவை பார்க்கும்போது அதை பார்க்க முடியாது, எங்கே போயிருக்குன்னு சொல்லி. நான் அதை வீடியோ கட் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் அது 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு காணல. சும்மா வீடியோ எடுத்தால் டைம் தான் இதாகும். அதை ரெண்டு தான் அப்படியே பறந்துட்டு தான் இருக்குது. பார்ப்போம். அந்த போயிட்டுருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஜூம் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். போகுது, பறந்துட்டுருக்கு. நான் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு அது பறக்குறது. கிளியராக பார்த்தா தெரியும். இந்த சரௌண்டிங்கில் தான் பறந்துட்டுருக்கு கரெக்டாக, வேறு எங்கேயும் போகலை. பறந்துட்டுருக்கு பாருங்கள், தெரியுதா? உங்களுக்கே தெரியும் இந்த பறக்கிறது. நான் கரெக்டாக எடுத்துகிட்ருக்கேன். ஜூம் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபுல் ஜூமிங்கில் தான் இருக்கேன். லைட்டாக இறங்கி வருது. கரெக்டாக ஒரு மணிக்கூர் 1.5 மணிக்கூர் ஆகிருக்கும் பறத்தி. அதுக்கு இப்போ ஹைட்டில் தான் கிடக்கு, பறந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பறந்துட்டுருக்கு. அது எப்போ இறங்கணும்னு தான் தெரியல, ஆனால் பறக்குது. அது சிறகடியே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அப்படியே காற்றுல போகிறது மாதிரியே போயிட்டுருக்கு. அது வந்து வசி கிடந்ததுக்கு ஓரளவு தாந்திருக்கு. போயிட்டுருக்கு பாருங்க. வீட்டு மேலே தான் பறந்துட்டுருக்கு. கூடு மேலே கூடையும் திறந்து தான் வச்சுருக்கோம். பேடெல்லாம் வெளியே தான் நிற்கிது. இந்த கோயிலுக்கு முன்னாடி போகுது, லைட்டாக இறங்கிருக்கு. கொஞ்சம் தாழ்ந்து தான் பறக்குது. பறக்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த கோயிலுக்கு பின்னாடி ரோடு போகுது. ஃபுல்லாக சூமிங்கில் தான் வச்சுருக்கேன்.
தாந்து வந்த போல் வந்தது, மறுபடியும் ஹைட்டில் ஏறிடுச்சு. நான் இறங்குன்னு நினச்சேன், ஆனால் இறங்கலை, மறுபடியும் ஹைட்டில் ஏறி தான் பறந்துட்டு இருக்குது. நான் இப்போ பார்த்தேன், ஆனால் இப்போ காணல. அப்படி தாந்து அங்கே வந்துட்டு திரும்ப திரும்ப மேலே ஏறி போகுது, வந்தா போகுது பாருங்கள். நான் போனோட இறங்குன்னு நினச்சேன், ஆனால் மறுபடியும் பறந்துட்டு தான் இருக்குது. அதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த பக்கம் பார்க்கலான்னு பார்த்தா ஒரே வெயிலாக இருக்குது, பார்க்க முடியல. இப்போ இறங்குன்னு நினச்சேன், ஆனால் இறங்கவும் இல்லை, மறுபடியும் ஹைட்டில் ஏறி தான் பறக்குது. இந்தா போயிட்டுருக்கு பாருங்க, இறங்கி இறங்கி ஏறுது பேர்டு. இப்போ ஓரளவு இறங்கிருச்சு, இந்தா போகுது பாருங்க. இறங்குது, திரும்ப திரும்ப ஏறுது. போயிட்டுருக்கு பாருங்கள். ஜூம் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக. அது பக்கத்தில் வரும்போது தான் வீடியோ எடுக்க முடியுது, மற்ற மாதிரி தூரமாக கிடக்கும்போது வீடியோ எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் திருட்டு காணாமல் போகுது. அதனால் வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணி வச்சுருந்தா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். ஓரளவு ஹைட்டில் வந்து பறக்குது. இது ரெண்டரை மணி நேரம் கிட்ட ஆச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி பறத்தின பேடெல்லாம் இந்தளவு கஷ்டப்படுத்து நம்ம பறத்தணும். ஆனால் இதுக்கு இவ்வளோ கஷ்டம் தெரியல. அது பறத்துனதுமே என்னப்பா யாரும் பறந்துட்டு தான் இருக்குது. இப்போ இறங்குற மாதிரி எனக்கு தெரியல, நான் பறந்துட்டு தான் இருக்குது. நான் ஃபுல்லாக ஜூமிங்கில் தான் வச்சுருக்கேன். நம்ம பறத்துறது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பேர்டு எப்படி பறக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லாஃப்டில் இறங்குறது தான் எப்படின்னு தெரியல. எல்லா பேர்டும் வெளியே திறந்து தான் விட்டுருக்கு. பார்ப்போம் இறங்குறா இல்லை. இப்போ கொஞ்சம் தாண்டி பறக்குது. திடீர்னு வயந்து பறக்குது, எப்படின்னு தெரியல. பார்ப்போம். இந்த தடவை அது இறங்குமான்னு தெரியல, பார்ப்போம். கூட்டு மேலே தான் பறந்துட்டுருக்கு மேக்ஸிமம். லாஸ்ட்டில் பேடை திறந்து விட்டு தான் வந்துடும். எல்லா பேடும் வெளியே தான் நிற்குது, பறந்துட்டு. பார்ப்போம் எப்படின்னு. அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது டியர் பறவைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு கூட்டமாக போயிட்டு பாருங்க. பாருங்கள், பி ஷேப்பில் போயிட்டு டபிள்யூ ஷேப்பு, சி ஷேப் அப்படியே போகுது. ஷேப்பு மாறி மாறி போகுது. மட்டும் பாருங்கள், ஒரு ஷேப்லேயே மாறி 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 போயிட்டே இருக்குது. பார்த்தாலே தெரியும் என்ன ஷேப்பில் எல்லாம் மாறுதுன்னு சொல்லி. அதோட வேறு இறங்கவே இல்லை, பறந்துட்டு தான் இருக்குது. இப்போது அப்படி வீடியோ எடுக்கும்போது தான் இதுவும் அப்படியே கூட்டமாக வந்துச்சு. அதை எப்படி சேர்ந்து வீடியோ இல்லை. பேர்டு வந்தால் பறந்துட்டு இப்போ அது இறங்கல. ஃபோன் பண்ணி தான் வச்சுருக்கேன். 2.5 மணி நேரம் ஆச்சு. 2.5 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆயிடுச்சு. இப்போ இறங்கணுன்னு தான் தெரியல. அது இறங்குறதான் தெரியல. நம்ம வீட்டு டாப்ட்டு மேலே இறங்கினா எப்படி ஆயிடும். இறங்க மாதிரி பிடிக்குமான்னு தெரியல, பார்ப்போம். அந்த போயிட்டுருக்கு காய்ஸ். நம்ம பறத்து 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இதுவரை இறங்கலை, பறந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஹைட்டில் போகல, ஓரளவு தான் பறக்குது. காற்று கொஞ்சம் இதாக நிற்கிறதுனால இறங்க முடியலை, என்னென்னு தெரியல. வீட்டு பக்கத்தில் தான் பறந்துட்டுருக்கு. வீட்டு மேலே அப்படியே தாந்து வருது, ஆனால் இறங்கலை. இதுக்கு முன்னாடி ட்ரைன் பண்ணும்போது தாந்து வரும்போதெல்லாம் விரட்டி பறத்த வேண்டியதாக இருந்தது. ஆனால் இது அப்படி இல்லை, தாந்து வருது, அடுத்தது கொஞ்சம் மேலே ஹைட்டில் பறக்குது. ஃபுல்லாக ஜூம் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். எப்போ இறங்குதுன்னு தான் தெரியல. 2.5 மணி நேரத்தை ஆச்சு. 8:30 மணி விட்டோம். மணி இப்போ 11 மணி ஆயிடுச்சு. 2.5 மணி ஆச்சு. இந்த பறந்துட்டுருக்கு. கூட்டு மேலே தான் பறந்துட்டுருக்கு, அதனால குழப்பம் இல்லை. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் இறங்குதுன்னு சொல்லி. புறா தாந்துருச்சு நல்லா.
கரெக்டாக இறங்குமான்னு தெரியல நம்ம கூட்டு மேலே. நல்லா தாந்துருச்சு. அதான் பறக்குது பாருங்க. சோம் பண்ணி தான் வச்சுருக்கேன். பறக்குது. கூட்டு மேலே தான் பறந்துட்டுருக்கு. எங்கே சாப்பிடணுன்னு தான் தெரியல. நம்ம தட்டில் நிற்காதனால இங்கே இறங்க வந்துட்டு அப்படியே போகுது. லாஃப்டில் தான் இறங்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போகுது. நல்லா தாந்துடுச்சு. இப்போ இறங்கும்னு நினைக்கிறேன். இதாக போகுது. காற்று நிற்கிறதுனால எதாவது இறங்க முடியல என்னென்னு தெரியல. ஆனால் வீட்டு மேலே தான் பறந்துட்டுருக்கு. எங்கே இறங்கணுன்னு தான் தெரியல. திரும்பவும் போகுது. இறங்க வராத மாதிரி வந்துட்டு திரும்பவும் போகுது. பேடு ரெண்டும் அந்த ஸ்கூலு மேலடியா அது அங்கே ஒரு பையன் அப்புறம் வளர்த்துட்ருக்கான். அவங்க வீட்டு மேலே என்ன லேண்ட் ஆகிருக்கு. ஒன்று அங்கே இறங்கிருச்சு, இன்னொன்று பறந்துட்டு தான் இருக்குது. ரெண்டும் அங்கே தான் லேண்ட் ஆகுது. ஆனால் நம்ம ஃபஸ்ட் அன்னைக்கு பறத்தும் போது அங்கே தான் இறங்குச்சு. இதாக நிற்குது பேடு. நம்ம வீட்டில் லாஃப்டில் மேலே இறங்கலை. இங்கே ஒரு பையன் புறா வளர்த்துட்ருக்கான். அவங்க வீட்டில் தான் இறங்கியிருக்கு. ஒரு பேடாக நான் பறந்துட்டு தான் இருக்குது. அந்த பேடும் திரும்பவும் அங்கே தான் போகுது. இறங்கி நிற்கிது இறங்குறதுக்கு. அங்கே இந்த பறந்துட்டுருக்கு பாருங்கள். போயிட்டுருக்கு. காய்ஸ், நம்மளோட ஒரு பேர்டு அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பையனோட வீட்டில் இறங்குச்சு. இன்னொரு பேர்டு நம்ம லாஃப்ட்லேருந்து ஃபஸ்ட்டு இறங்கின பேர்டு திரும்பவும் யார் பறந்தது தன்னாலே. இன்னொரு பேர்டு இப்போ பறந்துட்டு தான் இருக்குது. அதுவும் அங்கே இறங்க தான் போச்சு. ஆனால் இறங்காமல் திரும்ப இந்த பேர்டு கூட பறந்துட்டு இருக்கு. இதாக போகுது. நம்ம ஃபஸ்ட்டு 3 சேர்த்து பறந்தனால அந்த கருப்பு கலர் பேர்டு ஃபஸ்ட்டு இறங்குச்சு. இதை திரும்பவும் இப்போ தன்னாலே போய் பறந்துருக்கு. ஆனால் அந்த பேர்டு அந்த பையனோட வீட்டில் தான் நிற்கிது இறங்கி. பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டில் நிற்காது, கீழே. நம்ம லேண்டிங்கில் தான் பிரச்சனை இருக்குது. நம்ம வீட்டில் எதுவும் இறங்கலை. 2 பேர்டு பறந்துட்டு இருக்குது. 2 மாதிரி நம்ம லாஃப்டில் இறங்குமான்னு தெரியல. பார்ப்போம். இதாக பறக்குது பாருங்கள். லேண்டிங்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியல. அது ஏதாவது ரீசன்றதாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பறந்துட்டுருக்கு. ஆனால் 2.5 மணி நேரத்துக்கு மேலே பறந்துருக்கு. 2.5-3 மணி நேரம் ஆச்சு. ஒன்று தான் இறங்கி நிற்கிது. இன்னும் அடுத்தது நான் இந்த ஒரு பேடாக கூட பறந்த பேடும் இன்னொரு பேடு இப்போ ஏறு பறந்த பேடும் பறந்துட்டுருக்கு. பாருங்கள், ஒரு பேடு கரெக்டாக நம்ம கூட்டு மேலே இறங்குச்சு. அது இப்போ லேட்டாக பறந்த பேடு தான் கூட்டு மேலே இறங்கி நிற்கிது. இப்போ கூட பறந்த பேடை காணல. ஒரு பேர்டு நம்ம பக்கத்து வீட்டு லாஃப்டில் இறந்துச்சு. அது லேண்டிங் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுது. ஏதாவது என்ன பண்ணலாம், என்ன ஐடியா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பேர்டு எங்கே போச்சுன்னு தெரியல. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.